ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி கிட்ட ராஜேஸ்வரி ஒரு வழியா மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூரணி அம்மா இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து தான் வந்து நம்ம விஜய் கிட்ட கேட்குறாங்க, மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. முடிஞ்சுதும்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மல்லி எங்க மல்லி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மல்லி உள்ள இல்லம்மா, உள்ள இல்ல பாட்டி அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்றாங்க. மல்லி உள்ள இல்லையா? எங்க போனா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்றாங்க, அவங்க உங்க கூட தான் கோயிலுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கா? அ என்னாச்சு? மல்லி உங்க கூட தான் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா. உங்க கூடயும் வரல, என் கூடயும் இல்ல, வீட்லயும் இல்ல. அப்ப வேற எங்க போனா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி தானே ஃபோன் பண்ணா மல்லிக்கு. ஒருவேளை மல்லி ராஜேஸ்வரி கிட்ட போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தான் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா ராஜேஸ்வரி கிட்ட வராங்க. உள்ள நுழையவே வந்து ராஜேஸ்வரிய பார்த்து கேட்குறாங்க. "ஏய் மல்லி எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "மல்லியா? மல்லி எல்லாம் இங்க வரலையே. எதுக்காக கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன்ன பத்தியெல்லாம் எனக்கு தெரியும். நீ மல்லிக்கு ஃபோன் பண்ணது எனக்கு தெரியும். மல்லி இங்க வந்தது எனக்கு தெரியும். மல்லிய பத்தி ஏதாவது வந்து குழப்பம் பண்ணிவுட்ட, ஏதாவது அவ வழியில குறுக்கிட்டு ஏதாவது கெடுக்கணும்னு நெனச்ச, உன் வால கட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி எண்ணம் இருந்தா இப்பவே அழிச்சுக்கோ. உன் பிளான் எல்லாம் ஒண்ணு கூட நடக்காது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ஸோ இதைய வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி கடுப்பாகி திருப்பி மல்லிக்கு கால் பண்றாங்க. மல்லி உடனே ஃபோன் எடுத்து "என்னாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உன் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டியா? உன் பெரியம்மா வந்து இங்க மிரட்டிட்டு போறாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் சொல்லவே மல்லி ஷாக் ஆயிட்டு, "இல்லையே நான் எதுவும் சொல்லலையே." அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.